ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு வானிலையை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றி ஆயில் நல்லா சூடான பிறகு வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதனோட தக்காளி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். தக்காளி வெங்காயம் அது போட்ட பிறகு அது நல்லா பச்சை வாசனை பிறகு பச்சை மிளகா நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா வதக்கிட்ட பிறகு சிக்கன் எடுத்து போடணும். சிக்கன் போட்ட பிறகு அதை நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். தண்ணியை நம்ம சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு அது நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சிக்கன் கிரேவி திக்னஸ் வந்த பிறகு மேலே நாம் அதில் பெப்பர் தூளை போட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணணும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம். இது எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் குழம்பு எல்லாம் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? இப்போ இது மேலே தான் நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சரி, ஓகே, பாய் பாய். உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம்.